நடிகரும் தேமுதிக நிறுவனருமான கேப்டன் விஜயகாந்த் கடந்த டிசம்பர் 28 மறைந்தார். விஜயகாந்தின் மரணம் ஒட்டுமொத்த தமிழர்களின் மனதையும் உருகுலைத்த நிலையில் இதுநாள் வரையிலும் அவருக்கு பல்வேறு இடங்களில் அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே உள்ள எரியோடு பகுதியை சேர்ந்த விஜயகாந்த் தொண்டர்கள் செய்த செயல் அனைவரையும் நிகழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. மறைந்த விஜயகாந்தை கடவுளாகவே பாவித்துக் கொண்ட தொண்டர்கள் அவரது டாலர் கோர்க்கப்பட்ட மாலைகளை கழுத்தில் அணிந்து கொண்டு விரதம் இருக்க தொடங்கியுள்ளனர். தேமுதிக பேரூர் கழக செயலாளர் சங்கர் என்பவர் குருசாமியாக முன்னின்று விஜயகாந்த் புகைப்படத்துக்கு கற்பூரம் காட்டி வழிபட்டு பின்னர் தொண்டர்களுக்கு மாலை அணிவித்தார். போற்றி 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 தர்ம தேவனே போற்றி 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 தர்ம தேவனே போற்றி 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 தர்ம தேவனே போற்றி 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 தேவனே போற்றி 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 தர்ம தேவனே போற்றி 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 தர்ம தேவனே போற்றி போற்றி 5 நாட்கள் விரதம் இருக்கும் தொண்டர்கள் திண்டுக்கல்லிலிருந்து பூ கலசங்களுடன் சென்னைக்கு பயணமாகி கோயம்பேட்டில் உள்ள விஜயகாந்த் நினைவிடத்தை அடைய உள்ளனர். பின்னர் கேப்டனின் நினைவிடத்தில் வழிபாடு செய்து விரதத்தை முடித்துக் கொண்டு வீடு திரும்ப உள்ளதாக கூறுகின்றனர். தர்மதேவனை போற்றி போற்றி என தாரக மந்திரத்தை உருவாக்கி அதனையே ஒப்புவித்து வழிபட்டனர். தமிழகத்திலேயே முதல் முறையாக நடிகருக்கு அரசியல்வாதி ஒருவருக்கு தொண்டர்கள் மாலை அணிந்து விரதம் இருந்து பூக்கலசம் கொண்டு செல்லும் நிகழ்ச்சி மக்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தி உள்ளது.